தர்பி சாப்பிட கூட டைம் இல்லாத அளவுக்கு தெளிவு. மீன் கடைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எப்ப பாரு இது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இவன் காலையில ஷூட்டிங் எடுத்தாலே டென்ஷன் ஆக்கிடுறான். அதனால தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்பெல்லாம் செய்யறது கிடையாது. குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரமேஷுக்கு அப்பதான் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். மதியானம் லஞ்ச் வந்து அக்கா வீட்டுல இருந்து வந்து சுனிதா அக்கா வந்து புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அக்கா அனுப்பி வச்ச பார்சலும் வந்துடுச்சு. எப்படி இருக்கு உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் ரமேஷ். இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மத்தியானம் லஞ்ச் வந்து நமக்கு வந்து சுனிதா வீட்டில் கிடையாது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். ஆமா, ஸ்வீட் கார்ன் புதினா தோசை தான். ஸ்வீட் கார்ன் புதினா தோசை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் வந்து ஹெல்த்தி, புதினாவும் ஹெல்த்தி. ஸோ வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது கூட அம்மா வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ட்ரை கிரேப்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்லேயே. வந்து ஸோ அது வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்கள் அம்மா வீட்டு சமையலில் வரும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோசை வந்து நல்லா இருக்கும். ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்க. எஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால்கனியை வந்து இங்கே ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இன்னும் ரெடிலாம் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பால்கனியை ரெடி பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அம்மா உட்காரத்துக்கு ஒரு இது இருக்குது. இங்கே தான் உட்காந்துப்பாங்க காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இங்கே தான் உட்காருவேன். உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பார்ப்பேன். மீன் விட்டா இன்னும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ரமேஷ் கிட்ட கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். கொஞ்சம் ஒர்க் இருக்கனால இதை வந்து எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு பால்கனி மேக் ஓவர் வீடியோவும் வரும். இதோ பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. என்னென்னங்கம்மா ஃபோட்டோ எப்படி பண்ணிட்டு. ஸோ அதோடைய ஃபுல் வீடியோ, டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் போடுவோம். இங்கே வந்து நமக்கு வந்து க்ரீன் கிரேப்ஸும் இருக்குது, அப்புறம் வந்து இந்த ரெட் கிரேப்ஸும் இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2-3 இயர்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும். டைமில் நல்லா இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். ஓகே. அதனால தான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க போகிறோம். மீன் வாங்க எதுக்குன்னா, நாளைக்கு சமையலுக்கு மண்டே இதுக்கு வந்து மீன் வாங்கிக்கலாம், மீன் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டேவே அங்கே போயிட்டு மீனையும் வாங்கிட்டு மதியானம் லஞ்ச் வந்து அக்கா வீட்டிலேருந்து வருது. ஸோ அதனால் வந்து எதுக்காக அக்கா வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா அக்கா வந்து புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து சண்டே வீக்லி ஒரு 5 பேருக்கு வந்து அவங்க ஆர்டர் எடுத்து, அதாவது எப்படிங்க மாதிரி அதான் ஆர்டர் எடுத்து இன்ஸ்டால ஆர்டர் எடுத்து பண்ணலாம். 5 பேருக்கு. அதுக்கப்புறம் போக போக அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அது என்ன ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். டொமேட்டோ இல்லம்மா, ஜொமேட்டோமா. ஐயோ கடவுளே, ஜொமேட்டோ கம்பெனிக்கார் கேட்டாருன்னா இது கொடுமையில. ஆல்ரெடி அவர் ஷேர் இறங்கி போயிருக்கு. நீங்க வேற டொமேட்டோ சொன்ன உடனே ஏறி போய்ட்டு நீ வேணா பாரு. ஜொமேட்டோல போட்டிருக்கவங்கலாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து படுத்து போய் கிடக்குது ஜொமேட்டோ. அதனால அம்மா சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் ஏறிடுமா. ஆக்சுவலி அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதான் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஆஃப்டர்நூன் வந்து வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் அக்கா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? சூப்பராக இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து என்ன, இதை வந்து வேக வச்சு அம்மா இங்கே வச்சுட்டாங்க. அடுத்து வந்து இந்த கிரேப்ஸையுமே வந்து வேக வச்சு, ஆஹா கீழே அம்மா மொத்தமாக இறங்கிடுச்சுமா. அதை அப்படியே நீங்கள் வந்து குடிக்கலாம்ல. அதை கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டு கிரேப் ஜூஸ் நம்ம கிரேப் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்கம்மா. அந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது கூட ரெடி பண்ணணும். ஸோ அதை கூட நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறோம். எப்படி வருதுன்னு ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பண்ணும் போது
அது எது கெமிக்கல்ஸ் இருக்காது. ஆனால் என்னன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப நாள் இருக்காது. வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆமா, ஏன்னா கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது நம்ம, அதனால அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்புலாம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தா ஃபீட்பேக் இருந்தாலும் நம்ம அதை மாத்திக்கலாம். கரெக்ட். ஏன்னா நாங்கள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணோம். நல்ல ரிசல்ட் இருந்தது. ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 10-15 டேஸ்க்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்கு, இல்லைம்மா இதை மாற்றணும், எங்களுக்கு வந்து வேற ஏதாவது இது இருக்குனாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதையுமே நாங்கள் மாற்றிக்கிறோம். ஓகே, இதாவது எப்படி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே வச்சிருக்கேன். இது வேக எடுத்துங்காட்டியும் அது கொஞ்சம் ஊறிடும். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கார்ன் வந்து 4 கார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். அதில் வந்து நம்ம முதல்ல வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டுமே இருக்கு. அப்போ இந்த கார்னையும் சேர்த்துக்கலாம். அதில் டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சு சேர்த்தா நல்லா இருக்கும். நான் திடீர்னு பிளான் பண்ணேன், அதனால இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் அதை கூட கலந்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கு, வாசனையாக இருக்கு. அப்படியே இந்த புதினா மின்ட் இது வாசனை சூப்பராக இருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குங்கம்மா, ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா? இல்லை, கொஞ்சம் அதுதான் பச்சரிசி மாவு இருந்தால் பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி மாவு தோசை மாவு ஏதாவது இருந்தால் கூட அதை கலந்துக்கலாம். சூப்பர். இதுவே வந்து செம்ம வாசனையாக இருக்குது. அப்படியே வந்து அந்த புதினாவுடைய இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்ன் தோசை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 கார்னுக்கு வந்து ஒரு 1/2 அழாக்கு அரிசி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1/2 அழாக்கு அரிசி மாவு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவும் என்கிட்ட இல்லை, அரிசியை நான் ஊற வைக்கல, அதனால இட்லி மாவு வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்கும் போல. ஆமாம், டேஸ்ட். இதில் அப்படியே மேலே மசாலா போட்டால், அதான் அந்த பொடிலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லைங்கம்மா. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு போட்டு சுட்டு தரேன். எனக்கு அதை பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெரிய பெரிய மசாலா கூட கொஞ்சம் போடலாம். நல்லா இருக்குங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ எனக்கும் பெரிய பெரிய மசாலா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய மசாலா எங்கே கிடைக்கும்னு கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மசாலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இருக்கும், ஆனால் இங்கே தான் வந்து நிறைய விற்பாங்க. ஆமாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும், அமேசானில் அதிலெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஆர்டர் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரோ நானும் பெரிய பெரிய மசாலா எல்லாத்துக்கும் போட்டு வந்து சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக வைக்கணும். ஆமாம், சூப்பராக இருக்கும். அதனால நான் இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு கார சட்னி தான் வைக்க போகிறேன். ஓகே. இப்போ நம்ம தோசைக்கு வந்து சட்னி அரைக்கிறோமா? வெங்காயம்ப்பா. ஓ, தோசைக்கு வெங்காயமா? ஓகே. எத்தனை வெங்காயம் போட்டிருக்கீங்க? 2. பாருங்க, இந்த 2 வெங்காயம் வந்து நறுக்கிட்டேன். அப்படியே பச்சையோடவே நம்ம சேர்த்துக்கலாம், வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அப்படியே பச்சையோடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து அரைச்சிட்டோம் நம்ம, அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி. இப்போ வந்து நம்ம கார சட்னிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 50 கிராம் உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய், அதாவது பாதி முடி தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி முடியில் அரை முடி. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கல் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்படியே விட்டுருவோம். நடுவில் நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம்ல. ஆமாம், ஒரு கல்லை வச்சிங்கன்னா தோசை ஊற்றிடலாம், டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். வைங்க சீக்கிரம் வைங்க, பசி எடுக்குது. ஐயோ கடவுளே. அப்போ இதை தூக்கி இங்கே தான் போடணும், தோசை கல்லை தூக்கி இதில் போடுங்க. இப்போ நறுக்கின கொத்தமல்லியை இதில் சேர்த்தாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பாருங்க, இது நல்லா வந்து நம்ம
அடை தோசை மாதிரி ஊற்றுங்க. அப்படி ஊற்றினா தான், வெங்காயம் போடாமல் ஊற்றுனீங்கன்னா நம்ம மெலிசாவே ஊற்றிக்கலாம். ஆமாம், மெலிசா ஊற்றுவீங்கன்னு பார்த்தேன், அடை மாதிரி ஊற்றிட்டீங்க. மெலிசா எனக்கு ஊற்றி கொடுங்க. அப்போ நீ வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், நான் எடுத்து வச்சிருப்பேன். சரி மெலிசா ஊற்றி தரேன். நான் மெலிசா தான் ஊற்றுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி ஓகே, தோசை எப்படி உன்னை திருப்திப்படுத்த கடவுளே பிறந்து வந்தாலும் கடவுளே வந்து இறங்கினாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. நீ அந்த மாதிரி ஆளு நீ. ஆமாம் பரவாயில்ல, நான் அப்படியே இருக்கேன். எப்போ பாரு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரமேஷுக்கு, அப்போ தான் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை தூக்கமே வராது. ஓகே, நான் சொன்ன குறை நாள் தான் அம்மா வந்து இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க. எப்போ பாரு காலையில் ஷூட்டிங் எடுத்தாலே டென்ஷன் ஆக்கிடலாம். அதனால தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போல்லாம் செய்யறது கிடையாது. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க காலையில் இந்த என்னுடைய பிளான் எல்லாம் மாறிடுது. சரி ஓகே விடுங்க. அதையே என் மேலே இருக்க கோத்தை ஏன் தோசை மேலே காமிக்கிறீங்க? இப்போ தோசையை ஆனால் வாடான்னு கிழிச்சு தள்ளுறாங்க தோசையாங்க. உன் மேலே காமிக்க முடியாது, அதனால இந்த சமையல் மேலே நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கிடையாது. ஏன் உன் மேலே காமிக்க முடியாது? எப்போ பாரு இது ஒரு வேலையாக வச்சுருக்குறாங்க இவன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால பொறுமையாக தான் எடுக்க முடியும். இங்கே சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால திருப்பும் போது பொறுமையாக தான் திருப்பணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மீன் கடை கிளம்ப வேண்டியதுதான். நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான் வந்து அதை சமைக்க போகிறோம். இன்னைக்கு வந்து நமக்கு லஞ்ச் வந்து சுனிதாக்கா வீட்டிலேருந்து வர்றதுனால நாளைக்கு தான் சமைக்க போகிறோம். இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. வணக்கம்லாம் வீட்டிலே நீங்கள் சொல்லிட்டீங்க, எத்தனை டைம் சொல்லுவீங்க வணக்கம்? இப்போ வந்து அப்படியே தர்பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வாங்க, இங்கே பாருங்க தர்பீஸு. என்னாச்சு? தர்பீஸ் பைனாப்பிள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம தர்பீஸ் சாப்பிடுவோம். தர்பீஸை வாங்கிட்டு இப்போ சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கவர் கட்டுறாங்க பாருங்க. அடடே, தர்பீஸ் சாப்பிட கூட டைம் இல்லாத அளவுக்கு செலிப்ரேட். ஸோ இன்னைக்கு நாங்கள் வாங்க போகிறோம் மீன். அக்கா, நண்டு வலையில தானே மாட்டோம், அப்புறம் வலை நண்டுன்றீங்க. ஸோ இங்கே வேற எதுவும் மீன் இருக்கு. அம்மா எனக்கு வஞ்சரம் வேணும். அம்மா வஞ்சரம் மீன். ஹாய். அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இங்கே வாங்குறதுனால ஒரு 2-3 வாரமாக நம்ம வந்து வாங்கலை இல்லைங்கம்மா, கறி மீனே சாப்பிட்டுட்டு இருக்கோம். மீன் கடைக்கும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வர்றதுக்குள்ள அக்கா அனுப்பி வச்ச பார்சலும் வந்துடுச்சு. ஆமாம், என்னப்பா எந்த பக்கம் ஓப்பன்? ஆமாம், இது இருக்கு இங்கே தான். ஓ என்னப்பா இது? இங்கே பாருங்களேன், அப்படி பண்ணால் வரும் போல். ஓப்பன் அதில் போட்டிருக்கு. இது என்ன புது பிரியாணி பக்கெட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஓ ஓ ஓ ஓ, வாசனை செம்மையாக இருக்குது. 4 பேருக்கா இது? தெரியல. ஆமாம் 4 முட்டை இருக்கு. அப்போ 4 பேருக்கா இருக்கும் பிரியாணி. ஆமாம், அதுக்கப்புறம் சிக்கன் 65. இது வந்து அப்புறம் மட்டனா? டேஸ்ட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். நான் பார்க்குறேன். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி. மட்டனா? சூப்பர். இது என்ன ஸ்வீட்டு? அக்கா வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை சொல்லியிருந்தாங்க, எனக்குமே தெரியல, நான் கேட்டுக்கிறேன். ஆமாம் ஓகே. 4 பேருக்கு புதுசாக வந்து சுனிதா வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. பேரெல்லாம் எங்களுக்கு கேட்கவும் இல்லை, இந்த பேரில் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ என்னடா இது, சரி ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல தான் ஆர்டர் எடுப்பாங்கன்னா சண்டே மட்டும்தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து 5 பேருக்கு பண்ணுறேன், சண்டே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஆர்டர் எடுப்பாங்க. ஆமாம், ஸ்பூன் எடுத்துட்டு தெரியுமா? பிரியாணி செமையாக தான் இருக்குது, வாசனை பயங்கர. ஆமாம், எனக்கு வந்து இந்த எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? காரம் ஜெயித்தி நீ சாப்பிட்டு பாரு. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. வரலட்சுமி வந்து உள்ளே போயிட்டாங்க, தூங்கிட்டாங்க. மட்டன் சூப்பர்.
ஓ அது மட்டனா? இங்கேயா மட்டன் எடுத்துட்டீங்களா? ஓ செம்ம டேஸ்டா நல்லா இருக்கு. மதியானம் சாப்பாடு வந்து குடி. ஸோ அக்காவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே தரேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோட ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி வாரம் யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். வரமா சொல்லிட்டு இந்த மாதிரி வாரம் யாராவது சண்டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டில் வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. ஸோ வந்து ஆமாம். ஸோ சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்க்குள்ள வச்சிருங்க. அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.